அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பிற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற இந்த தொடரில் இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கணுக்காலை பார்த்த ஒரு தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுகின்றார். அபூ ஜுஹைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்களின் இயற்பெயர் வஹப் பின் அப்துல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹு. இவர் ஒரு இளம் நபித்தோழர் ஆவார். இவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுகிறார், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன். ஹஜ்ஜத்துல் விதா நபிகளாரின் இறுதி ஹஜ்ஜின் போது மக்காவில் உள்ள ஃபதஹா பள்ளத்தாக்கில் நபிகளாரை பார்த்தேன் என்று அவர் கூறுகிறார். அப்போது அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிவப்பு நிற ஆடை அணிந்திருந்தார்கள். அவர்களின் கணை கால்களின் பிரகாசத்தை இப்போதும் நான் பார்ப்பது போல் உணர்கிறேன் என்று பிற்காலத்திலே அவர் கூறுகிறார். அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிவப்பு நிற ஆடை அவர்களின் கணைக்கால்களின் பாதி அளவிற்கு இருந்தது. ஆணின் கணைக்காலை பார்ப்பது கூடும் என இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். கணுக்கால்கள் வரை ஆண்களின் கீழாடை அமைந்திருப்பது கூடும். பெருமை, பகட்டு எண்ணத்தில் வேண்டுமென்றே அதற்காக கீழே வர ஆடை தொங்க விடுவதுதான் மார்க்கம் தடை விதிக்கின்றது. அன்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ரசித்த நபித்தோழர்கள் ஒவ்வொன்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுகின்றார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கணுக்காலின் பிரகாசமாக இருந்தது என்பதை காலம் கடந்து அவர் உணர்ந்து அதை விரிவிக்கின்றார். வாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொன்றாக நாமும் ரசிப்போம், அளவு கடந்து அன்பு பாராட்டுவோம். நாளை மறுமையில் அவர்களோடு இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.